வெல்கம் டு நந்தினி விலாக்ஸ். நாவிற்கு சுவையே விருந்து. எப்பவுமே சாதம் வடித்து சாப்பிட்டா நல்லது அப்படின்னு சொன்னனால இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு அரிசி எடுத்துட்டு நான் வேக வச்சுருக்கேன். அடுப்பில் ஒலை வைக்கும்போது அதிக தண்ணியாகவும் நல்லா ஹையில் வச்சு கொதிக்க விடுங்க. அரிசி போட்ட பிறகு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அரிசியை வேக விடுங்க. இந்த பிரிமனை எப்படி செஞ்சது அப்படின்னா, இது நகராமல் இருக்கும். நம்ம சில்வர்னால் கொஞ்சம் நகர்ந்துடும் இல்லைங்களா. இது பொங்கலுக்கு வாங்கின மண்சட்டி, இதில் வச்சு வடிக்க யூஸ் பண்ணிட்டேன். இந்த பிரிமினை நல்லா பெருசாக வளர்ந்த கோர புல்லில் இருக்கு இல்லைங்களா, அதில் சணல் கயிறு, நல்லா பெரிய சணல் கயிறு சுற்றி நகராத மாதிரி இந்த மாதிரி எங்கள் அப்பா ரெடி பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. காலையில் ஒரு ஸ்ட்ராங்கான காஃபியோட அன்றைக்கி டேயை ஸ்டார்ட் பண்ண தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்காகவே நான் ஒரு 10 மினிட்ஸ் செலவு பண்ணுவேன். ரைஸ் வெந்துருச்சு, வடிச்சிடலாம். இந்த மாதிரி நான் ஒரு வடித்தட்டு வாங்கி வடித்து விட்டுட்டேன். பதமாக வடித்தா சாதம் குலையாமல் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும்.